ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். போன வீடியோவில் வந்துட்டு ஹூக் பட்டி வரைக்கும் நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு நான் இது வந்துட்டு சொல்லி கொடுத்துருந்தேன். இந்த வீடியோவில் வந்துட்டு ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு சைடு ஜாயின் பண்ணி கழுத்து பீஸ் ஜாயின் பண்ணுறத பார்க்க போகிறோம். இப்போ நான் கழுத்து பீஸுக்கு வந்துட்டு 1/2 இன்ச் வச்சு முன்கழுத்து வளைவு கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? முன்கழுத்து வளைவு நீங்கள் 1/2 இன்ச் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கர்வ் போட்டு கட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு நிறைய வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். நம்ம வந்து ப்ளவுஸுக்கு வந்துட்டு முன்கழுத்து வளைவு கட் பண்ணுறது கிடையாது. கைக்கு வந்துட்டு நம்ம கட் பண்ணுவோம். அப்போ தான் வந்துட்டு பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்கில் இருக்கும். அதனால் வந்துட்டு நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு முன்கழுத்து வளைவு கட் பண்ண பகுதியை வந்துட்டு நீங்கள் வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு வர மாதிரி ஸ்டிச் பண்ணணும். இப்போ நான் சென்டரை பாயிண்ட் பண்ணி 1/4 இன்ச்சுக்கு நான் தையல் விட்டுருந்தேன். அதே மாதிரி நான் 1/4 இன்ச்சு வந்துட்டு அந்த தையல் நான் போட போகிறேன். அதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. இந்த முன்கழுத்து வளைவு வந்துட்டு நீங்கள் ப்ளவுஸ்லேயும் கட் பண்ணி ஸ்லீவ்லேயும் கட் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. நம்மளோட கட்டிங் இதை பார்த்து நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்துட்டு ஸ்லீவுக்கு மட்டும் முன்கழுத்து வளைவு கட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்துட்டு சொதப்புறதே வந்துட்டு இதில் தான். அந்த இடத்துல வந்து க்ரீஸ் வந்திருக்கும். அப்புறம் வந்து தள்ளி இருக்கும். ஒரு மாதிரி ஸ்லீவ் கரெக்டாக அட்டாச் ஆகிற ஷோல்ட்ரு ஜாயின் கிட்ட அட்டாச் ஆகாமல் இருக்கும். அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு பர்ஃபெக்டாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். நான் 1/4 இன்ச்சு தையலுக்கு விட்டுருந்தேன். அந்த 1/4 இன்ச்சை மட்டும்தான் ஸ்டிச் பண்ணி 2 தையல் இப்போ நான் போட்டுக்கிட்டேன். இதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு நான் 1/2 இன்ச் அளவு விட்டுருந்தேன். அதை நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்லீவ் வந்துட்டு கீழே மடித்து தைக்கணும் இல்லையா? அது வந்து 1/2 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு, அதுவும் 1/2 இன்ச் தான் நான் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தேன். அதை மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 1/4 இன்ச்சு மடித்து வச்சு அதுக்கப்புறம் அதை வந்து 1/2 இன்ச்சுக்கு நம்ம அந்த 1.25 இன்ச்சுக்கு மடித்து இந்த மாதிரி தையல் போட்டுகிட்டே வரணும். சில பேர் வந்துட்டு ஸ்லீவுமே எம்மிங் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இதை எம்மிங் பண்ணிவிட்டு இந்த தையலை பிரித்து விட்டுறலாம். இல்லை தையலே போடாமல் கூட வச்சுட்டு எம்மிங் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி தையல் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எம்மிங் பண்ணுறப்ப. அது கொஞ்சம் பிரிஞ்சிக்காமல் இருக்கும். நீங்கள் எம்மிங் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்கிறத வந்துட்டு பிரித்து விட்டுக்கலாம். இப்போ நான் 1/2 இன்ச்சு சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு விட்டுருந்தேன்னு சொன்னேன் இல்லையா? அதை வந்து கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சை மார்க் பண்ணி நான் வந்து தையல் போடுறேன். இது மாதிரி தான் போட்டுக்கணும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு ஆர்ம் ஹோல் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. உங்கள் அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் ஸ்லீவையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆர்ம் ஹோல் வந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருந்தேன். அதனால் அந்த 1/2 இன்ச்சை நான் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்லீவுமே இது பண்ணிவிட்டேன். இப்போ நான் கழுத்து பீஸ் ஜாயின் பண்ண போகிறேன். கழுத்து பீஸ் கிராஸ் பீஸாக கட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு பீஸ் துணியை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிராஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சு வர மாதிரி. இது எனக்கு 1/2 இன்ச்சு வரும். நீங்கள் செக் பண்ணி நீங்கள் டேப் வச்சு மெஷர்மெண்ட் வச்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். ஒரு 4-5 பீஸ் கட் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ளவுஸோடு வச்சு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இது மாதிரி 2 பீஸாக ஜாயின் பண்ணிக்கணும். இந்த ப்ளவுஸ் வந்துட்டு ரெடிமேட் ப்ளவுஸ். ஆக்சுவலாக நம்ம வந்து 38 சைஸுக்கு வந்துட்டு இந்த ப்ளவுஸை வந்து மெஷர்மெண்ட் போட்டு நம்ம கட் பண்ணியிருக்கோம். நீங்களும் வந்துட்டு அதே மாதிரி இந்த மெஷர்மெண்ட் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இதோட மெஷர்மெண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ரெடிமேட் ப்ளவுஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் நான் போட்டிருப்பேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு கிளாத்தில் வந்துட்டு ரெடிமேட் ப்ளவுஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ப்ரைஸ் வந்து இப்போதைக்கு 200 ருபீஸ்க்கு ஒரு ப்ளவுஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதை விட அஃபோர்டபுளான ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்காது. கடையிலலாம் போனீங்கன்னா 300, 350 அந்த மாதிரி தான் போடுறாங்க. ஸோ நம்மக்கிட்ட குவாலிட்டியாகவும் இருக்கும் கிளாத்து. உங்களுக்கு மெஷர்மெண்ட்டும் வந்துட்டு கஸ்டமைஸிங் அவைலபிளாக இருக்குது. உங்களோட மெஷர்மெண்ட் நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா அந்த மெஷர்மெண்ட்டுக்கு நாங்களே ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டுருவோம். இப்போ இந்த கழுத்து பீஸை நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த கழுத்து பீஸை 2ஆக மடித்து வச்சு இதே மாதிரி நீங்கள் 1/4 இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணிவிட்டு வரணும். கால் இன்ச்சு கரெக்டாக வந்துட்டு ஜாயின் பண்ணணும். அதுக்கு மேலே ஜாயின் பண்ணக்கூடாது. இதே மாதிரி ஜாயின் பண்ணிட்டு வாங்க.
இதில் நான் எப்படி ஜாயின் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் வந்துட்டு 1.5 இன்ச்சுக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம எம்மிங் பண்ணியிருக்க மாட்டோம். பட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எம்மிங் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு கொஞ்சம் கிளாத்து பத்தலை, அதனால வந்துட்டு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் இன்னொரு பீஸை. அந்த பீஸையும் வந்துட்டு 2 தையல் நான் போட்டுக்கிறேன். எல்லாமே 2 தையல் போட்டுக்கோங்க, அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் ப்ளவுஸு, எல்லாம் பிரிஞ்சிட்டு வந்துடும். இதே மாதிரி நீங்கள் போட்டுட்டு வாங்க. இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் படிமான தையல் போட போகிறேன். அதே மாதிரி நான் அது எப்படின்னு போட்டு காட்டுறேன். நீங்கள் எம்மிங் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கோங்க. சில பேருக்கு வந்துட்டு எம்மிங் தான் பிடிக்கும். இப்போ இதை வந்துட்டு சைடில் வந்துட்டு கீறி விட்டுக்கணும். அப்போ தான் வந்துட்டு சுருக்கம் இல்லாமல் நமக்கு மடிக்கிறதுக்கு வரும். இந்த மாதிரி நான் கீறி விட்டுட்டு கொஞ்சம் துணி அதிகமாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுப்போம். அப்போ தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ப்ளவுஸை கட் பண்ணிடாமல் பார்த்து அந்த நெக் பீஸு கழுத்து ஜாயின் பண்ண பீஸை மட்டும் நீங்கள் வந்துட்டு கட் பண்ணணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த வேலையை செய்யணும். சில டைம் வந்து ப்ளவுஸ் கட் ஆகிடும், அதனால் வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நிதானமாக பொறுமையாக பண்ணுங்கள். இதே மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் படிமான தையல் போட்டுக்கிறேன். நீங்கள் நம்மளோட வீடியோஸ் நிறையா இருக்குது, நீங்கள் பாருங்கள், பார்த்து கற்றுக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலாம் பர்ஃபெக்டாக. இப்போ நான் படிமான தையல் போட்டுக்கிறேன். நான் பாருங்கள், நான் கழுத்து பீஸ் ஜாயின் பண்ணேன் இல்லையா, அந்த பீஸ் மேலே தான் நான் போடுறேன் படிமான தையல். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ப்ளவுஸில் வந்து தெரியாது. இந்த மாதிரி படிமான தையல் வந்து போட்டுக்கோங்க. கழுத்து பீஸ் மேலே வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இது அப்படியே கூட எம்மிங் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்துட்டு மடித்து அப்படி இன்னொரு தையல் போட்டுருவேன். இப்போ இதை வந்துட்டு இந்த மாதிரி மடித்து வச்சு தையல் போட்டுக்கோங்க. இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது எப்படி இருக்குது பாருங்கள் ஃபினிஷிங். இப்போ நான் காட்டுறேன் முழுசாக முடிச்சுட்டு உங்களுக்கு. இதே மாதிரி நீங்கள் போட்டு வாங்க. நான் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃபினிஷிங் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்துட்டு எனக்கு ஃபினிஷிங் இருக்குது. இந்த மார்க் பண்ணியிருக்கிறதெல்லாம் நம்ம வந்து எடுத்துருவோம், தெரியாத மாதிரி அழைச்சிருவோம். கெரோசின் ஊற்றி நம்ம அழைச்சிக்கலாம். ஸோ ஃபினிஷிங் இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த ப்ளவுஸ் வேணும் அப்படின்னா என்னோடய நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் 8124218966க்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.